என்ன ஹைட் இருப்பீங்க சார்? கொஞ்சம் பார்த்தா 6க்கு மேல இருக்கிற மாதிரி. என்னோட ஹைட் 6'4". சார் ஆமா 6'4" என்னோட ஹைட். ஓகே, ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிட்டுமா? அந்த 7 feet ஹீல்ஸ் ஒரு நிமிஷம் கழட்டிட்டு அப்படியே அது கலட்டினா ரொம்ப மானம் போயிடும். ஒரு மியூசிஷியன் லெவலுக்கு எல்லாத்தையும் எனக்கும் வாசிக்க தெரியும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கீங்க. கிட்டாரோட அப்படியே வாரணமாயிரம் சூர்யா சார் ஃபீல்ல வந்து உங்க வைஃப் எதிர்க்க இருக்கும்போது அவங்கள பார்த்து ஒரு மொமெண்ட், ஒரு சாங் வாசிச்சு அப்படியே பாடினீங்கன்னா அந்த மொமெண்ட்டை நாங்களும் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணிப்போம். இப்போ நிஜமாவே கை அடிபட்டு இருக்கிறதுனால வந்துட்டு கிட்டார் வாசிக்க முடியாது. பட் நான் கண்டிப்பா பாட்டு பாடுறேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதை பத்திலாம் கொஞ்சம் லைட்டா அப்படி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு சாய் வந்து லைக் மோர் தென் 8 இயர்ஸாக தெரியும். காலேஜ் அப்போது வந்து ஒரு ஜேர்னலிசம் ப்ராஜெக்ட்காக வந்து சாய் நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தேட் லைக் இவென்ச்சுவலி லைக் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பில்ட் ஆச்சு. அண்ட் இப்போயும் அது எப்போவுமே இருக்குது. யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ப்ரப்போஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஃபீலிங். அந்த ஒரு ஃபீலிங் வந்து லைக் 2 பேருக்குமே இருந்துச்சு. அண்ட் ரைட் டைம் வந்தபோது லைக் வி தாட் வில் டேக் இட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சரி, இப்போ கிட்டார் வந்து வாசிக்க முடியல, புரியுது சார். பட் ஆனால் அந்த வாரணமாயிரம் ஸ்டைலில் அப்படியே கிட்டார் லைட்டாக வாசிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு ப்ரப்போசல் மேமை வந்து பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் ஆக்டிங்லாம் பண்ண சொல்கிறேன். ப்ரொப்போசல்னால் என்னன்னு கேட்குறாங்க. சச் எ லவ்லி கப்பிள் கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி. ப்ரொப்போசல்னால் என்னதுன்னு கேட்குறாங்க. சார் இந்த படத்தை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல அப்படிலாம் சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி எதனா ஒன்று? கரெக்டுங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது இவங்களும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. சினிமாவில் இருக்கிற காதல் வந்து வெரி வெரி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப அழகான ஒரு காதல். லைக் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காதல். பட் நான் வந்து எங்கள் 2 பேரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி வெரி ப்ராக்டிக்கல், வெரி வெரி டு த பாயிண்டான ஒரு காதல்னு வேணால் சொல்லலாம். ரொம்ப வந்து இந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லாமல் ரியாலிட்டி, ஒரு பேசிக்கான கான்வர்சேஷன்ஸ், ரொம்ப சிம்பிள் திங்ஸ், ப்ராக்டிக்கல் கப்பிள். ப்ராக்டிக்கல். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றது, 2 பேரும் சேர்ந்து ஒரு பீச்சில் போய் கடலை பார்க்குறது, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸில் வந்து எங்கள் 2 பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுதான் எங்களோட ஒரு ரியாலிட்டின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஹானஸ்ட். அதுதான் இவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சரி, நீங்கள் பேசாமல் 2 பேரும் நல்ல சிங்கர்ஸ்ன்னு எனக்கு தெரியும். ஒரு லைன் நீங்கள் பாட, ஒரு லைன் நீங்கள் பாட, அந்த பாட்டே ஒரு ப்ரப்போசலாக இருக்க போகுது இல்லை? கண்டிப்பாக பண்ணலாம். அது பண்ணலாமே. இவங்களும் நல்லா பாடுவாங்க. வாரணமாயிரம்லேருந்து பாடிடுறேன் நான். சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறேன், நீங்களே பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சரியா? அதனால் நீ இன்றி நானும் இல்லை, என் காதல் பொய்யும் இல்லை, உன்னை காணும் நேரம் வருமா,